Hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Realmeல பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி X சீரிஸ்ல X7, X7 Pro அப்படின்ற ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேத்தி பார்த்தீங்க அப்படின்னா Realme X7 Max அப்படின்ற ஒரு புது ஃபோன். இது எந்த அளவுக்கு எதில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ என்ன இருக்குது இல்லை அப்படின்றத வீடியோவில் கிளியராக வந்து நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மீடியா கிட் வந்து அமைச்சிருக்காங்க. இதையும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோனையும் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எதுக்கு இந்த இடத்துல ரிமோட் வருது? நேத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி டிவி 50 இன்ச் டிவி வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே நேத்தி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த ரிமோட் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஐ பட்டன் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம அந்த டிவி வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். செம இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீச்சரோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியோட 3rd ஆனிவர்சரியை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி வந்து போன மாதம் 4ஆம் தேதியே வந்து அவங்களுக்கு ஆனிவர்சரி வந்துருச்சு. ஸோ 3 வருஷம் ஆச்சு ரியல்மி அப்படின்றதுக்காக ஒரு பாக்ஸு 2018 2021 அந்த டைமிங்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. கேப் வந்து அனுப்பியிருக்காங்க. கேப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி 3rd ஆனிவர்சரி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு டிஷர்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த டிஷர்ட் வந்துட்டு எப்படி அவங்களுக்கு சைஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு தெரில. என்னையும் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ இந்த டிஷர்ட்டோட சைஸ் ஓகே கம்ஃபர்ட் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரியல்மி அப்படின்னு போட்டு பெரிய லெவலில் கொட்டஎழுதில் எழுதியிருக்காங்க. நம்ம அண்ணாச்சி கடையிலலாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசன் சோப்பு விளம்பரத்தை வந்து அவங்களோட பனியனில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. ஸோ இன்டோரில் தான் போட போகிறேன், அவுட்டோரில் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஃபோன் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஃபோன் அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இப்போ எல்லாம் மீடியா கிட்ட வந்து ட்ரை பண்ணுறாங்க. நம்ம இதை எப்படி எடுக்கிறது? ஓகே, ஸோ ஃபோன் கைக்கு வந்துருச்சு. அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன இருக்குது இல்லை அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் லவுடலி டெக் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி X7 Max அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டெமோ ஃபோன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ஃபோன். அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு. அண்ட் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஸ்டோரேஜ், ரேமு, கலர் வேரியன்ட் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் வந்துட்டு இந்த பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் டீட்டெயிலாக உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத இப்போது சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லாங்கான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது உள்ள சேஃப்டி கைடன்ஸ் அண்ட் குயிக் கைடன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஷ் கலரில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையே ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு கேஸோட வந்து போட்டு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் சைடில் நோட் பண்ணிங்க அப்படின்னா வரும்போதே மேலே அப்ளை பண்ண ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் வந்து டேமேஜாக இருக்குது. ஆல்ரெடி இது டெமோ ஃபோன் அப்படின்றனால மேபி இருக்கலாம். உங்களுக்கு வரும்போது இந்த பிரச்சனை இருக்காது. ஆக்சுவலாக ரிவ்யூ அப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு சார்ஜ் போடுறதுக்கான அடாப்டர் 65 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரோ வேறு லெவலில் சார்ஜ் ஏறுமே அப்படின்னா உள்ள அதுக்கான ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் மேட் ஃபினிஷில் கேட்குறாங்க, நிறைய பேர் வந்து கிளாஸியில் கேட்குறாங்க. அப்படின்னோடனே ரெண்டுத்துலேயுமே கொடுத்துட்றோம்ப்பா, நீங்களே வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி பாதி பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க, பாதி வந்து கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸி ஃபினிஷ் கொடுத்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக சைடில் வந்துட்டு அவங்களோட ரியல்மி அப்படின்ற லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எழுதியிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை, நிறையா ஃபீட்பேக் வந்தவொடனே சின்னதாக குறைச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இன்னுமே குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளாஸி ஃபினிஷில் இருந்தாலும் டோட்டலாக எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். நிறைய பேர் வந்து இந்த மேட் ஃபினிஷாக இருந்தால் கிரிப்பாக
இருக்க நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. ஸோ இவங்க சொல்கிறது படி நீங்கள் கேம்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா பேக் சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு மேட் ஃபினிஷில் இருக்கனால கையில் ஹோல்டு பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இதை தவிர கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து ஆஸ்ட்ராய்டு பிளாக் இருக்குது. இதுலேயே மெர்க்குரி சில்வர் அண்ட் மில்கி வே அப்படின்ற 3 கலர் வேரியண்ட்டு. மில்கி வே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வெப்சைட்டில் கம்மிங் சூன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. வெயிட் அண்ட் திக்னஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. 8.4 mm வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் 179 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே காம்பேக்டாக இருக்குது. வெயிட் இருக்கிற ஃபீல் சுத்தமாகவே இல்லை. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. பெசல்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸில் கொடுத்துருக்கனால சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணாலும் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் பெருசாக அந்த வெயிட்டாக இருக்கிறது கை வலிக்கிற மாதிரியான ஃபீலுமே இல்லை. அண்ட் ஃபைனலாக லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக கிளாஸ் பாடி கூட ட்ரை பண்ணியிருந்துக்கலாம் பிளாஸ்டிக்கு பதிலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இதை தவிர பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு காம்பேக்டான டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கார்டு உங்களால் எக்ஸ்டெண்டபிளாக வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் வால்யூம் ராக்கர் கீ வந்துட்டு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. ப்ளஸ் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ 2 பக்கமே உங்களுக்கு இருக்கனால நல்ல ஒரு ஸ்டீரியோ எஃபெக்டில் வந்துட்டு சவுண்ட் அவுட்புட் கிடைக்குது. சின்ன ஒரு சாம்பிள் கேட்டு பாருங்கள். அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ இது 120 Hzம் வச்சுக்கலாம், இல்லை 60 Hz வச்சுக்கலாம். ஆட்டோவில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். டச் சாம்பிளிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 360 Hz வந்து கொடுத்துருக்காங்க. கேம் பிளேலாம் பண்ணும்போது அந்த டச் ரெஸ்பான்ஸ் வந்து இனிமேல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1000 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 120 Hzல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. வீடியோஸ் பார்த்தாலும் வியூவிங் ஆங்கிள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்மே வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீடியாடெக்கோட ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக இந்த ஃபோனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. டைமென்சிட்டி 1200 5G ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 6 nanometerல பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். நிறைய பேர் கேட்குறது இதுக்கு ஈக்குவலாக என்ன ப்ராசஸர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 865 870 இந்த ப்ராசஸருக்குலாம் வந்து ஈக்குவலாக வரக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ இந்த கம்பேரிசனோட பார்க்கும்போது இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கான ப்ராசஸர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ப்ளஸ் நான் வந்துட்டு இப்போ கேம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது 120 Hzல வச்சு யூஸ் பண்ணும்போது கூட எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீல் இல்லை. நீங்கள் தாராளமாக வாங்கினீங்க அப்படின்னா ஹை கிராஃபிக்ஸ் கேம் கூட வந்து இதில் வந்து ப்ளே பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியும் எதுவும் வந்து தெரியல. ஸோ ஃபோனோட ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பியூரான காப்பரில் தான் வந்து பண்ணுவாங்க. அந்த காப்பரோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குது, பெண்ட் ஆகும்போது வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா காப்பர், அது கூடயே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 42% வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் கூலிங் ஆகிறதும் பார்த்தோம் அப்படின்னா 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட யூஐ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.0 ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ரியல்மி யூஐ பொறுத்த வரைக்கும் எம்ஐ யூஐ விட வந்து ரியல்மி யூஐ நல்லா இருக்கிற ஃபீல் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்குது. நியராக ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாலுமே இன்னுமே ஒரு சில தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு பியூரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 5G பொறுத்த வரைக்கும் டியூவல் சிம் யூஸ் பண்ண முடியும், டியூவல் ஸ்டாண்ட் பையில் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 5G பேண்ட் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதனால் அடுத்த 5 வருஷத்தில் இந்த ஃபோனை நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 5G வந்தது அப்படின்னா எந்த பேண்ட் வந்தாலுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தோணுது. ஸோ இதில் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணல, பட் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செல்ஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, அப்பேச்சர் வேல்யூ 2.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே பியூட்டி மோட் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி ஓகே, பெருசாக பிரச்சனை இல்லை. பட் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் 4K எடுக்க முடியாது. 1080 பிக்சல் 30 fps தான் எடுக்கிற மாதிரி
மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அது ஒரு 60 fps கொடுத்துருந்தாலும் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதே சமயம் பேக்கில் இருக்கக்கூடிய கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது Realme X7ல் பார்த்தோம் அப்படின்னா 4 கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இது பெரிய குறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ மெயின் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட Sony IMX682 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ லோ லைட்டில் வந்துட்டு அந்த அளவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஃபீல் இல்லை. பட் லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு ஷார்ப்பான சூப்பரான இமேஜ் அவுட்புட் வந்து கொடுக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த ஏஐ மோடு மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த குரோமா பூஸ்ட் ஆகுறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சீன்ஸை டிடெக்ட் பண்ணி பண்ணும்போது இந்த க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம விஷுவலாக பார்க்குறத விட வேறு லெவலில் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. நிறைய பேருக்கு இந்த கலர் பூஸ்ட் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேச்சுரேஷன் லெவலில் அதிகமாக இருக்கனால நல்லா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நார்மல் ஃபோட்டோவோட இதையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வைடு கிடைக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த மூணாவது கேமரா பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வீடியோ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4K 60 fps வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1080 பிக்சலும் 60 fps வரைக்கும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பட் ஃப்ரண்ட்டில் செல்ஃபிலையும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஓவராலாக பார்க்கும்போது ஆவரேஜாக எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஒரு பெஸ்ட் கேமரா ஃபோன் அப்படின்றத வந்து ஹைலைட்டாக இதில் சொல்ல முடியாது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 65 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50 வாட்ஸ் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரி, இந்த 50 வாட்ஸை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு 16 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 50% ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்டாக நானே டெஸ்ட் பண்ணி பார்த்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16-17 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 34% ஏறிடுது. அதுவே 40 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 84-85% ஏறுது. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 50லேருந்து 60 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஸோ நான் செக் பண்ணது பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. லைஃப் டைம் எத்தனை நாள் வருது அப்படின்னா 1 டே யூஸ்க்கு வந்து தாராளமாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் வேரியண்ட்டும் 12GB ரேம் வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் UFS 3.1ல் 128GB + 256GB 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. சரி, ஃபைனலாக இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன இருக்குது, ட்ராபேக் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பெசல்ஸ்லாம் கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெயிட் அண்ட் திக்னஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்குது கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல Dimensity 1200 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ப்ராசஸராக இருக்குது. நான் ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் கேம் ப்ளே எல்லாமே சூப்பராக இருக்குது, எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீலுமே இல்லை. அண்ட் பேட்டரி அதோட சார்ஜிங் டைமுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங், அதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல குறை அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கேமரா இன்னும் கொஞ்சம் ஸ்லைடாக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. மற்றபடி எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபோனாக தான் இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட அண்டர் 30Kல ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கிற அளவில் தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 27,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட் எதுக்கு இங்கே வந்துச்சு? ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த டிவி ரிவ்யூ வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.